வணக்கம். விழிப்பாயுதம்லா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை. வி த லீடர்ஸ் என்ற வெற்றி முழக்கத்துடன் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் களத்தில் குதித்திருக்கிறார்கள். இப்போ ஏறத்தாழ 20 லட்சம் மக்கள் அந்த இயக்கத்தில் சேரும் சூழ்நிலையில் இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஓடிக்கிட்டுருக்கு. நல்ல முயற்சி. நம்முடைய நம்பிக்கை நட்சத்திரம் அவர். நமக்கு மோடிஜி மாதிரி ஒரு தனிமனித ஒழுக்கம், எந்த ஊழலுமற்ற பொது தொண்டு, நம் சமயத்தை நேசிக்கும் மனப்பாங்கு, திருக்கோயில்களையும் நம் நெறிகளையும் சமய திருமறை நெறிகளையும் காப்பாற்ற வேண்டிய அந்த தன்மை, மக்கள் மீது அளவற்ற அன்பு, இதெல்லாம் இருந்தால் தான் இந்தியாவை எப்படி மோடிஜி உலகமே பாராட்டும் அளவுக்கு உலகின் தலைமை நாடாக கொண்டு போயிட்டுருக்காரோ, அதே மாதிரி இந்தியாவின் தலைமை மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்த வேண்டி ஒரு 60 வருஷமாக ஒரு பீடை பொய்யும் கொள்ளையும் கொலையும் திருட்டும் தவிர எதையுமே அறியாத அயோக்கிய ராஸ்கல்கள் ஆண்டுக்கிட்டு இருந்தானுங்க. ரொம்ப மனசு வேதனையாக இருந்தது. அதனால் சாதாரணமாக சொன்னால் பத்தாதுன்னு கடுமையான வார்த்தைகளை சொன்னேன். கேஸெல்லாம் போட்டானுங்க. போடுறா, நீ தாண்டா அழிவ. என் மேலே கேஸ் போட நினச்சவன் குடும்பத்தோடு பெயிலில் இருக்கியான். அவன் பழைய மந்திரி. நீ கேஸு போட்டவன் குளத்தூரில் கவுந்து பார்த்தியா? முடியாதுடா. சிவனடியார்னா லேசாக நினச்சிட்டியா? சும்மா திருநீரை வச்சவொன்னே அழிச்சிட்டு போகலான்னு. அழிச்சவன் மேலே எனக்கு கோபம் வரல. உனக்கு திருநீர் வச்சான் பாரு, அந்த முட்டாளைத்தான் நான் பார்க்குறேன். இவனுக்கெல்லாம் எதுக்கு திருநீர் வைக்கிற? அப்புறம் ஒருத்தன் வேறு ஒரு வாழ்த்து சொல்லலை. அந்த ரம்சானுக்கு சொன்னார், கிறிஸ்துமஸுக்கு சொன்னார். இவன் வாழ்த்து சொல்லி என்ன கிளிக்க போகுது? இந்த ஊத்தவாயை வச்சு வாழ்த்து வேறு உனக்கு வேணுமா? சரஸ்வதி பூஜைக்கு, விநாயகர் சதுர்த்திக்கும் தீபாவளிக்கும் வாழ்த்து சொன்னால் தான் நடக்குமா? முடியா? அவன் குப்பை சொல்லு, குட் பை சொல்லு, அனுப்பு. அவ்வளோதான். குளத்தூரில் குப்புற கவுன் தான் அப்படி அனுப்பிடணும். இதை இந்த அறிவாலயத்தின் செங்கலை உருகுவேன்னு சொல்லி இன்றைக்கி பொல நூந்துக்கிட்டு இருக்கு. அறிவாலயம் பீஸாக உருகிக்கிட்டு இருக்கு. அதை ஆரம்பித்து வைத்த பெருந்தகையே அண்ணாமலை. வருக வருக வருக. ஒரு பொறாமையினால் அந்த கட்சியில் இருக்கவன் அப்புறம் வெளியில் இருக்கவன் ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. அவரை பற்றி கம்ப்ளைண்ட்னு அதை சேர்த்துட்டாரு அப்படிலாம் நிறைய சொல்லுவானுங்க. நம்பாதீங்க, அதெல்லாம் வேண்டியில்லை. அவர் நமக்கு தேவை. இப்போ அவரை வச்சு தான் இது கவரும்னு நினச்சோம். ஆனால் ஈசன் என்ன சொல்லிட்டாரு? அவரை வச்சு கவுக்க முடியாது. ஏன்னா அவன் கட்சிக்காரனே ராங் டெசிஷன் எடுக்கிறான். அவனுக்கு கரெக்ட் டெசிஷன் எடுக்க தெரில. அதனால் அவருடைய வேகத்தை தணிக்கிறான். ஒரு தோல்விக்கு பிறகு தான் வெற்றி வரும். நீங்கள் 11% ஆக்கியிருக்காருன்னா இன்னொரு பூஸ்டப் கொடுத்தோம்னா ஆக்கியிருப்பார். அந்த வாய்ப்பை கொடுக்கல அவர். சரி, நமக்கு அந்த வாய்ப்பு இல்லாதப்போ நமக்கு எதுக்குன்னா அவர் ஒதுங்கிட்டார், அவ்வளோதான். அதனால் அது தவறு கிடையாது. ஆனால் வீழ்த்த வேண்டியது கட்டாயம். அதை ஈசன்ட்ட சொன்னோம். என்னையா இன்னுதான் செய்ய போகிறேன்னு. கவலையை விடுறா, மொத்த திராவிடத்தையும் குப்பையில் போட்டுறேன்ட்டு திமுக திராவிடமும் போச்சு, அதிமுக திராவிடம் போச்சு, மதிமுக திராவிடம் போச்சு, அமமுக திராவிடம் போச்சு, தேமுதிக திராவிடம் போச்சு. மொத்த திராவிடத்தையும் ஒழிச்சிட்டார். அதுக்கு ஒரு சாதாரண ஒரு நடிகர், பெரிய அறிவாளி அதெல்லாம் சொல்ல முடியாது, சும்மா ஸ்டைலாக அந்த உக்ரைனில் ஒரு அதிபர் இருந்தார், சும்மா ஜோக்காக நடிச்சிக்கிட்டு இருந்தார். கடைசியில் அவரையே அந்த மக்கள் அந்த ஜோக்கா நடித்தவரையே தேர்ந்தெடுத்தாங்க. அப்புறம் உக்ரைன் போர் அதனால தான் நடந்தது. இன்றைக்கி வரைக்கும் அந்த உக்ரைன் வீணாக போனதுக்கு காரணம் ஜோக்கா நடிச்சிக்கிட்டு இருந்து விசிலடித்தவரை நீங்கள் தூக்கி வச்சேன்னா பரவாயில்ல, விடுங்க. ஏன்னா ஈசன் ஒரு முடிவு பண்ணிட்டான்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவர் இந்த கோமாளியை வச்சு இவனை வீழ்த்திடுறேன்னு சொல்லி வீழ்த்திட்டார். பிரச்சனை இல்லை. அதுக்கு ஒரு பேக்ரவுண்டாக ஒரு கூட்டம் வேலை செஞ்சது. அது மிஷினரி கூட்டம், லயோலா காலேஜ் லாபி, அப்புறம் சர்வதேச அளவில் ஒரு கூட்டம், அதெல்லாம் வேலை செஞ்சு இந்த விசில் அடித்தாங்குஞ்சிகளை வச்சு அதை செஞ்சுட்டாங்க. ஓகே, அதை பற்றி ஒன்றும் இல்லை.
இப்போதைக்கு இடைப்பட்ட காலத்தில் அண்ணாமலை வந்து இப்போ 20 லட்சன்றது 50 லட்சத்தை தொடணும். 50 லட்சம் தொட்டால் 2 கோடி ஓட்டு கட்டாயம். ஒரு ஆளுக்கு 5 ஓட்டு, ஒருத்தர் சேர்றான் இயக்கத்தில்னா 5 ஓட்டு மினிமம் சேர்த்தானா 2 கோடி. இப்போ ஜெயித்தவன் எத்தனை கோடி வாங்கி 1 கோடி 72 லட்சம் வாங்கி ஜெயிச்சிருக்கான். அதுக்கு அடுத்து வந்தவன் 1 கோடி 19 லட்சம் வாங்கியிருக்கான். ஏற்கனவே நான் சொன்னேன், தமிழ்நாட்டின் முட்டாள்களின் எண்ணிக்கை கரெக்ட் துல்லியமாக சொன்னால் 1 கோடியே 40 லட்சம்னு சொன்னேன். ஏன்னா அத்தனை பேர் ஓட்டு போட்டேன். அப்போ அதில் 20 பேருக்கு அறிவு வந்துருச்சு. 21 லட்சம் கலந்துக்கிட்டான். இப்போ 1 கோடியே 19 லட்சம் தான் உங்களுக்கு வந்திருக்கு. அதனால் அது அடுத்து வாங்கினவன் அப்புறம் ஒரு ரேஞ்சில் அவங்க இருக்காங்க. அதனால் 50 லட்சம் பேர் இயக்கத்தில் சேர்ந்துட்டாங்க, உறுப்பினர் ஆகிட்டாங்கன்னு சொன்னாலே 50 × 4 பேர், ஒரு குடும்பத்துக்கு 4 பேர் கணக்கு, ஒரு ஆளுக்கு 4 பேர் கணக்கு போட்டோம்னா 2 கோடி ஓட்டு தூக்கி சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எதிர்காலத்தில் 2031 அந்த வெற்றி வாய்ப்பை நம்ம உருவாக்குறதுக்கு நம்ம அண்ணாமலையை ஆதரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. எங்களை பொறுத்தளவில் எங்கே வேண்டியவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாம் சிவசிற்சபை மக்கள் எல்லாருக்கும் ஐயா சொல்லி எல்லோரும் அண்ணாமலை வீதிய லீடர்ஸில் ஜாயின் பண்ணி அந்த இயக்கத்தில் துணை நில்லுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஐயாவும் சேர்ந்துருக்கேன், பிரச்சனை இல்லை. அதனால் நமக்கு வந்து இப்போ அண்ணாமலை தான் நமக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கார். அதை புரிஞ்சுக்கணும். தனித்து ஜெயிக்கணுன்றது நல்ல பண்பு. அந்த வகையில் அந்த டிவிகே என்ற கட்சி பணம் கொடுக்காம தனித்து நின்று 108 சீட்னாலும் ஜெயித்தது ஒரு பெரிய மிராக்கிள். அது மிராக்கிள் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. சீமான் அப்படி தான் சொன்னார். சீமான்கிட்ட 3 குறை இருக்குது. அதை பல முறை சொன்னேன், அவர் அதை ஒத்துக்கலை. அவர் அதை திருத்திக்கிற மாதிரி அவருக்கு ஐடியா இல்லை. அதில் நம்பர் 1 தேசியத்தை மதிக்காமல் இருப்பது. நீ ஒரு சாம்பார் சாப்பிட்னான்னு பருப்பு வந்து உங்களுக்கு குஜராத்லேருந்து வரணும், கடுகு ராஜஸ்தான்லேருந்து வரணும், ஒரு பொருளும் வேறொரு மாநிலத்துலேருந்து தான் வரணும். இங்கே வந்து இந்திய தேசியம் என்பது காம்பினேஷன், எல்லாம் கலந்தது தான் இங்கே முறை. அதனால் இந்திய தேசியம் தமிழ் தேசியம்னு 2ஆக வச்சுக்கணும். இந்திய தேசியத்தை அப்படியே ஒதுக்கிறது, மோடிஜியை அப்படியே ரிஜெக்டாக பேசுகிறது, அது ஒரு தவறு. 2வது சமயத்தை, இந்து சமயத்தை நிராகரித்தல் தப்பு. இந்து சமயம் சிவநெறி எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கிடத்தான் வேணும். அது ஒரு காலத்தில் அவங்க பாலிட்டிக்ஸ்க்காக செஞ்சாங்க. அதில் நம்மளும் இருந்தோம், நானும் கூட தான் இருந்தேன். அதை இப்போ நம்ம அதை கொண்டு கூடாது. இப்போ அயல் சமயங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணிவிட்டு தாய் சமயத்தை வெறுப்பது என்பது ஒரு தவறான பழக்கம். அது கூடவே கூடாது. அயல் சமயத்துக்கு அடுத்த தாய்க்கு சோறு போட்டுட்டு சொந்த தாயை பட்னியாக போடுறவன் மனுஷனா? அதெல்லாம் அந்த விஷயங்கத்தில் சீமான் மேலே எனக்கு இது. அப்புறம் அந்த சிறுபான்மையினர் ஓட்டுக்காக அவங்க 2 பேரையும் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு குண்டு வச்சவனா என்னுடைய அப்பா அப்படின்றது, இதெல்லாம் வந்து அதுதான் மக்கள். இப்போ திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றாதுன்றான். ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் இந்து மக்களின் அன்பை பெற்றுக்கலாம். நீதிபதி சொல்லிட்டாங்கள ஏற்று அப்படின்னு, சும்மா முருகரை வணங்குறேன் எங்கள் முருகன் அப்படின்லாம் அப்பேன் பாட்டேன் பூட்டேன்லாம் சொல்கிறதுலாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அந்த காரியத்தில் கவனமாக இருக்கணும். நீங்களும் சொல்லலை, கவுந்தீங்க. பழனிசாமி எடப்பாடியும் அந்த தீபம் ஏற்றுறதுல சாதகமாக சொல்லலை, கவுந்துட்டார். விளக்குதா? அவரும் தேரலை. இப்போ யாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்களாம் தேரலை. இப்போ இவர் போய் திருச்செந்தூரில் ஒரு கும்பிடு போட்டுட்டு, திருத்தணியில் கும்பிடு போட்டுட்டு விசிலை ஊதிட்டார். இன்றைக்கி மூகாம்பிகை போயிட்டு வந்துட்டார். எம்ஜிஆர் செஞ்சதெல்லாம் செய்கிறார். பார்க்குறீங்களா? அந்த டெக்னிக் அவ்வளோதான். அதனால் அண்ணாமலையை ஆதி சமயம் காப்பதற்காக அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களே வருக வருக என்று உங்களை நெஞ்சார நாம் வரவேற்கிறோம். என்றும் சிவசிற்சபை உங்களுக்கு உறுதுணையாக நிற்கும் என்பதையும் அன்புடன் தெரிவிக்கிறோம். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.